ஏசி ஃபேன் வெர்சஸ் ஈசி ஃபேன். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏசி ஃபேன் பெல் ட்ரிவன் டைப் ஃபேன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெல் ட்ரிவன் டைப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அது வந்து ஜென்ரலாக வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன பிரின்சிபலில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது தெரியும். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் அது ஒர்க் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் ட்ரிவன் டைப் அப்படின்றதால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் அண்ட் ஃப்ரிக்ஷன் லாஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் பேரிங் லாஸஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் காப்பர் லாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லாஸஸ்ஸு அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இம்பல்லர் வந்து அந்த ஏர் த்ரோ பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு டர்புலன்ஸ் ஏர் ஃப்ளோவாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோடைனமிக் ஏர் ஃப்ளோவாக இருக்காது ஜென்ரலாக. ஸோ இந்த மாதிரி நார்மல் இந்த பெல் ட்ரிவன் டைப்பில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈசி ஃபேனுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈசி ஃபேனில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும். அதாவது ஈசி ஃபேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ நீங்கள் ஏசி ஃபேன் டு ஈசி ஃபேன் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதாவது இப்போ ஒரு ஈசி ஃபேன் ஏசி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவாட்டுக்கு ஒரு 10,000 CFM கொடுக்குதுன்னா இது 5 கிலோவாட்டுக்கே அந்த 10,000 CFM கொடுத்துரும். அதாவது வித்தின் லெஸ் மோட்டார் கெப்பாசிட்டியில் இட் வில் கிவ் தி மோர் ஏர் ஃப்ளோ கொடுக்கும். சரிங்களா? இந்த ஈசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிசி ப்ரஷ்லெஸ் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் காம்படிஷன் இந்த ஒரு பிரின்சிபலில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எலக்ட்ரானிக் காம்படிஷனில் ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இந்த ஸ்லிப் அண்ட் ஃப்ரிக்ஷன் லாஸஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. ஓகேவா? ஏன்னா இதில் வந்து நம்ம பெல் ட்ரிவன் டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பேரிங் லாஸஸ் அதெல்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இது வந்து லாஸஸ் வந்து ரொம்ப கம்மி. அதேமாதிரி ஏரோடைனமிக் ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அந்த டர்புலன்ஸ்லேருந்து ஏரோடைனமிக் போகும்போது எங்கே ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அதிகமாக ரொம்ப அந்த ஏர் பாத்தை நீங்கள் அதிகமாக கிரேட் பண்ணும்போது அதில் ஒரு சேவிங் வரும். இந்த ரெண்டுமே தான் உங்களுடைய அதாவது லாஸஸும் கம்மி, அப்புறம் அந்த ஏர் ஃப்ளோவும் ரொம்ப கரெக்டான பாத்து இருக்குது. அப்படின்றதால ஈசி ஃபேன் வந்து உங்களுக்கு அதிகமான சேவிங் வந்து கொடுக்குது கம்பேர் வித் தி ஏசி ஃபேன். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ரெட்ரோஃபிட் போகிறீங்க, ஏசி ஃபேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஏசி ஃபேனை ரெட்ரோஃபிட் பண்ணிங்கன்னா மினிமம் 25% உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களோட எனர்ஜி பில்லை 25% வந்து ரிடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டியே வந்து 20% கம்மியாக போதில்லை. இப்போ 10 கிலோவாட் நான் சொன்னது 10 கிலோவாட் மோட்டர் வந்து உங்களுக்கு 10,000 CFM கொடுக்குதுன்னா 5 கிலோவாட் மோட்டரே உங்களுக்கு 10,000 CFM கொடுக்கும். ஸோ அங்கேயே உங்களுக்கு 50% டிராஸ்டிக்கலி வந்து கம்மியாகிடுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் தான் ஏசி ஃபேன் வெர்சஸ் ஈசி ஃபேன் நான் சொல்கிறது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் ஃபேன் இருக்குது, ஏசி ஃப்ளக் ஃபேன் இருக்குது, ஈசி ஃப்ளக் ஃபேன் இருக்குது, அப்புறம் ஈசி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டீட்டெயிலாக போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.